ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்? ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்றது பொதுவான நியதி. இப்போ ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு 2 மணி நேர இடைவெளியில பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் செவ்வாய் 5ல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ அந்த செவ்வாயோட பலன் காமனா அந்த 2 மணி நேர இடைவெளியில பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனா பலன் கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு ஜாதகமும் 5 நிமிட இடைவெளி, சுமார் 5 நிமிட இடைவெளியில் மாறக்கூடியது. தனித்தன்மையான ஜாதகங்கள் தான் 5 நிமிட இடைவெளியில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே ஏதோ ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் வரதான் செய்யும். அது தனித்துவமான ஜாதகங்கள் தான். அப்படி இருக்கையில் நம்ம பொதுவா 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பொதுவான நியதி தான் இது. இதை வச்சு நம்ம ஒரு யூனிக்கான பலன் எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது. இப்போ நான் 5ஆம் பாவத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னா நான் ஒரு சில பலன்கள் சொல்றேன். அது 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்ட செவ்வாயோட பலன். 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா 5ஆம் பாவத்திலிருந்து அந்த பலன் எடுக்க போது அது அந்த தசாபுத்தி காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு வாலிப பருவத்துல செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் 5ல இருந்ததுன்னா அவர் வீரமிக்க கலைகள் கத்துக்கிறதுலையோ, இல்ல காதல்ல அதீத காதல் ஏற்படுறதுலையோ, காதல்ல ரொம்ப ஆக்ரோஷமான காதல், வெறித்தனமான காதல் ஏற்படுறதையோ அது குறிக்கும். இதே திருமணம் முடிந்து ஒருத்தருக்கு 5ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கு, அதோட தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரமிக்க குழந்தையா இருக்கக்கூடிய அமைப்பு, ஆக்ரோஷமான குழந்தையா இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல தைரியம் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஒரு பருவ காரகத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தரோட லைஃப்லையும் அந்த செவ்வாய் 5ஆம் பாவத்தில் இருந்து இல்லை 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற பட்சத்தில் அது நடைபெறுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.